கார்த்திக் அவர்கள் நீண்ட நாட்களின் பின்னர் வந்திருக்கிறாங்க. வணக்கம் கார்த்திக். அம்மா வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம். நான் மோம் கிரியேட்டிங் அண்ட் கெட்டிங் ப்ராப்ளம் டு மீ அண்ட் மை வைஃப் என்று சொல்லி சரி. அம்மாவுக்கு முன்னால் மனைவியை புகழ்ந்து பேசாதீர்கள். அதுபோல் மனைவியிடம் அம்மாவை புகழ்ந்து பேசாதீர்கள். அதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலே நீங்கள் நடுநிலையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்காக நீங்கள் சாதகமாக பேசாதீர்கள். மனைவியிடம் சொல்லுங்கள், அம்மாவுக்கு வயதாகிவிட்டது, அம்மா என்னை அதிகமாக நேசிக்கிறார், அதனால் அப்படி சொல்லுகிறார் என்று மனைவிக்கு சொல்லுங்கள். அதே போல அம்மாவிடம் சென்று சொல்லுங்கள், அம்மா நீங்கள் தான் என்னில் அதிக அன்பு வைத்திருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு முக்கியம், அதுக்கு பிறகுதான் மனைவி. எனவே தாயும் தாரமும் வெவ்வேறு கடமைகள் இருக்கிறது. எனக்கு தாய்க்கு ஒரு கடமை இருக்கிறதா, மனைவிக்கு ஒரு கடமை இருக்கிறது. எனவே நீங்கள் அப்படி பார்க்காதீங்கம்மா, நான் உங்கள் பிள்ளை என்று சொல்லுங்கள். அம்மா நீங்கள் அம்மாவை விட்டு விலத்தி சென்று விடுவீர்கள் என்ற பயத்திலே தான் இப்படியான பிரச்சனைகள் வருகிறது ஐயா. எனவே அதை சுவாரஸ்யமாக கையாள வேண்டும், நிதானமாக யோசித்து கையாள வேண்டும். மனைவியிடம் அன்பாக பேசுங்கள், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவளுக்கு ஆதரவு கொடுங்க மனைவிக்கு. அதே போல அம்மாவிடமும் சொல்லுங்கள், அம்மா எனக்கு நீங்கள் தான் எல்லாம், ஆனால் மனைவிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், உங்கள் மருமகள் தானே என்று சொல்லுங்கள். என் மனைவி என்று சொல்வதை விட உங்கள் மருமகளை பாருங்கம்மா, இப்படி செய்கிறாள், உங்கள் மருமகளை பாருங்கள் என்று சொல்லுங்கள். அதே நேரம் மனைவியிடம் உன்னோட மாமியார், என்னோட அம்மா என்று சொல்லுங்க, உன்னோட மாமியார், உன்னுடைய மாமியார் என்ற வார்த்தை பதத்தை மாற்றி பாவிச்சு பாருங்க, வித்தியாசம் தெரியும். நன்றி. மனைவிடன் சொல்லுங்கள், நீ கூட என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் வேறு யார் என்னை புரிந்து கொள்ள